Good morning everyone. Today we are going to learn about a new chapter, computer organization, which is chapter 3. So what does mean by computer organization? In this chapter you are going to learn about and you are going to know about the organization of the computer. That means components of computers and how the components are interconnected to operate. ஒரு இன்டர்கனெக்ட் எப்படி அது இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு டு ஆப்ரேட். அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம், அதாவது ஓவராலாக வெளியில் இல்லாமல் உள்ளே என்ன நடக்குது. ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆர் தேர், ஹவு தே ஆர் இன்டர்கனெக்டட் வித் ஈச் அதர் அண்ட் ஹவு தே ஆர் ஆப்ரேட்டிங். ஸோ இந்த மாதிரி இன்சைட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அண்ட் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் யூ ஆர் கோயிங் டு know about the organization, which is the components of computer, and you have to you are going to know about processors and their characteristics. So what is mean by processor and what is the characteristics of processors. Okay, and these are the learning objectives. Okay, after completing this chapter you are very much aware of this type of நாலேஜ். ஓகே, அதாவது இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத ஃப்ரண்ட் பேஜில் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ த என்டையர் சாப்டர் கன்சிஸ்ட் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஓகே, ஸோ நாட் ஒன்லி டுடேஸ் கிளாஸ், இது வந்து என்டையர் சாப்டர். ஸோ நீங்கள் ரேம் அண்ட் ரோம், ரீட் ஒன்லி மெமரி, ரேம் random access memory and cache memory. So the storage devices, what are the storage devices are available. So இந்த மாதிரியான external components plus அது எப்படி இன்டர்கனெக்ட் ஆகி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஓவரால் காம்பனன்ட்ஸ் வந்து பார்க்க போகிற சாப்டர் தான் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ டுடே we are going to learn about only three topics. One is introduction, another one is basics of microprocessors, and another one is characteristics of microprocessor, which is three topics உங்களுக்கு ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இன்ட்ரடக்ஷனில் மோஸ்ட் காமன் திங்ஸ், theoretical concept only, and basics of microprocessor, this is very important topic, and another one is characteristics of microprocessor. இந்த ரெண்டு டாபிக்ல இருந்துமே ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் வந்து கம்பல்சரி, சரியா, கம்பல்சரி எடுக்கிறது. So you have to learn carefully. Okay, so first part is introduction. So what is meant by computer organization? So already நம்ம சொன்ன மாதிரி computer organization அப்படின்னா என்ன அப்படின்னா deals with the hardware components of a computer system. So hardware components na you are already know about what is meant by hardware and what is meant by software. Hardware is the physical parts of the computer like monitor, keyboard, mouse and CPU. So what are the parts you can see and you can touch, அதாவது நீங்கள் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், தொட முடியும், பார்க்க முடியும், அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் காம்பனன்ட்ஸும் அதெல்லாம் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஓகே, சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ்னால் உள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பெயிண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர், தட் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரோக்ராமபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், தட் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ தட் வில் பி நாட் விசிபிள், நீங்கள் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, பட் யூ கேன் work with that. Okay, so those type of components are software components, and நம்ம டீல் பண்ண போகிற அந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் எதை டீல் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா deals with the hardware components of computer system. சரியா, so what are the hardware components are available அப்படின்னா input output devices எல்லாமே. input devicesனால் keyboard, mouse, pen drive. pen drive is the storage device. ஸோ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிவைஸ். அவுட்புட் டிவைசஸில் பிரிண்டர் வரும், scanner is the input device, speaker is the output device, headphone, இந்த மாதிரி எல்லாமே வந்து input output devices சேர்ந்தது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்லையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், சரியா. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட்ஸ், வாட் ஆர் இன்க்ளூட்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், இட் இன்க்ளூட்ஸ் input and output system, central processing unit, that means CPU, and storage devices. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி pen drive, flash drive and hard drive. So these are the storage devices and primary memory. ஸோ இந்த இதெல்லாம் சேர்த்தது தான் ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஸோ இட் இஸ் இன்டர்கனெக்டட் ஹவு தே வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். இதை வந்து எப்படி இந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் எப்படி இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் டீல் பண்ணுது. அண்ட் இட் ஆல்சோ டீல்ஸ் வித் ஹவு தே ஆர் இன்டர்கனெக்டட் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்
ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இன்டர்கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை எப்படி கொடுக்குதுங்கிறதையும் டீல் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஸோ த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே சரியா. அண்ட் திஸ் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அதாவது இதோட எக்ஸாக்ட் இன்னொன்று கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா சிமிலர். இதை வந்து இன்னொன்று சிமிலராக நம்ம சொல்லலாம் அப்படின்னா எதை கூட சொல்லலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். கம்ப்யூட்டர் ஆர்கின்னு போட்டிருக்கேன், ஆர்கிடெக்சர். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் இஸ் மோஸ்ட்லி சிமிலர் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. பட் ஒன் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். Computer architecture deals with engineering considerations. That means what does mean by engineering considerations? Design of a computer system. ஒரு designing a computer, ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குற ஒரு டிசைனிங் அது ஆர்கிடெக்சரல் கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ தட் இஸ் டீல்ஸ் வித் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டீல்ஸ் வித் engineering considerations like designing a computer. But computer organization deals with simple hardware components of a computer system. ஓகே, ஸோ இது மட்டும் தான். பட் இது வந்து சிமிலர் தான், ஆனால் இது ஒன்று மட்டும் டிஃபரன்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். தென் கம்மிங் டு பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரோட மெயின் பார்ட் என்ன அப்படின்னா CPU. எல்லாருக்குமே தெரியும், சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க. விச் இஸ் த பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டால் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். So CPU is the major component of computer which performs all tasks. எல்லா டாஸ்கையும், தட் மீன்ஸ் இன்புட் அவுட்புட் டிவைசஸை இன்டர்லிங்க் பண்ணி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணி கொடுக்குற இன்புட் எல்லாம் ப்ராசஸிங் பண்ணி அவுட்புட்டாக டிசைர்ட் அவுட்புட்டாக உங்களுக்கு வெளியில் கொடுக்குற எல்லா வேலையையும் பண்ணுறது CPU. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரியலைஸ்ட் பை அ மைக்ரோ ப்ராசஸர் விச் இஸ் இன்டர்கனெக்டட் சர்க்யூட். இன்டகிரேட்டட் சிப் சரியா. சர்க்யூட் ஆர் சிப். சர்க்யூட்னா அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ சிப்புங்கிறது உங்களுக்கு உள்ள வரும்போது பார்ப்போம். ஸோ இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஒரு மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு சின்ன சிப்பு தான். அதுக்குள்ளே வந்து ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட். சிபியோட மெயின் திங் சிபி இவ்வளோ வேலையை செய்யுது அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டு இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் சரியா. ஸோ அப்புறம் அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1970s இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் நேம் இஸ் 4004. எப்பயுமே இந்த மைக்ரோ ப்ராசஸரோட நேம் வந்து 4 டிஜிட் நம்பரில் தான் வரும் சரியா. 4004, 4001, 5001, 5025, 5035 அந்த மாதிரி நம்பரில் தான் மைக்ரோ ப்ராசஸரோட நேம் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் நேம் என்னன்னு கேட்பாங்க. ஒன் வேர்டுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. 4004 யார் வந்து இதை பண்ணனா அப்படின்னா இன்டெல் கார்பரேஷன்ஸ். இன்டெல் இன்கார்பரேஷன்ஸ் இவங்க தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சரி. ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஜெனரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர் வந்து சிலிகான் சிப் சரியா. ஸோ ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிகான் சிப்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சிப்பு தான். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா. நம்ம கொடுக்குற யூசர் கொடுக்குற இன்புட்டை வந்து பைனரி டேட்டாவை அக்செப்ட் பண்ணி ஆஃப்டர் ப்ராசஸிங் இட் வில் கிவ் த அவுட்புட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் டயக்ராம் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். இன்புட் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் அவுட்புட். மைக்ரோ ப்ராசஸர் இது இருக்கு, நம்ம கொடுக்குற இன்புட்டை இது வாங்கிட்டு ஆஃப்டர் ப்ராசஸிங் இட் வில் கிவ் த அவுட்புட். அண்ட் இதுக்கு இடையில என்ன பண்ணுது அப்படின்னா மெமரிக்குள்ள இன் அண்ட் அவுட் கனெக்ஷன்ஸ் வந்து இன்டர் கனெக்ஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கேயும் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே பண்ணுற எல்லா ஒர்க்குமே மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி மெமரியில இருந்தும் இது எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ திஸ் இஸ் அபவுட் பேசிக் டயக்ராம் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் what are the 3 main units are available in microprocessor? The question கேட்பாங்க. That is very important question. 3 main units இருக்கு microprocessorல. One is ALU. ALU is nothing but arithmetic logical unit. Okay, arithmetic logical unitனா நமக்கு என்ன தெரியும்? arithmeticனாலே நார்மலா simple calculations, addition, multiplication, subtraction இருக்குல்ல, அதுதான் arithmetical calculations எல்லாமே செய்கிற ஒரு யூனிட். So upon the logical functions also, it also perform logical operations like true or false. That's the logical operations. So arithmetic and logical unit which performs based on computer instructions.
arithmetic and logical functions கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கம்ப்யூட்டரோட arithmetic and logical functions-ஐ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு யூனிட் தான் ALU யூனிட். Okay, so the second main unit is control unit, which is used to control all the connections. I mean, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் சைமல்டேனியஸாக ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா எல்லா ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும், ரைட்? ஸோ தட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் யூனிட். ஸோ இதோட ஒர்க் என்னன்னா டு கண்ட்ரோல் ஆல் த ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் த்ரூ சிக்னல்ஸ். சிக்னல்ஸ் மூலமாக தான் இது கண்ட்ரோல் பண்ணணும், சரியா? எது மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ டு கண்ட்ரோல் ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரெஜிஸ்டர், தட் இஸ் இன்டர்னல் மெமரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா they are used to hold the instructions and the data for the execution of the processor. அதாவது நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் டு ஹோல்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா, சரியா? ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இன்டர்னல் மெமரி தான் ரெஜிஸ்டர். ஓகே, இப்போ இது 3 மார்க் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு எலாபரேட் ஈச் டாபிக். arithmetic and logical யூனிட்னா இப்போ நான் சொன்னதை எழுதணும், கண்ட்ரோல் யூனிட்னாலும் எக்ஸ்பிளனேஷன் 1 or 2 லைனில் எழுதணும், ரெஜிஸ்டரும் 1 or 2 லைன், சரியா? 3 பாயிண்டை மட்டும் எழுதி வச்சிங்கன்னா 3 மார்க் கொடுக்க மாட்டாங்க, 1 மார்க் தான் கொடுப்பாங்க, சரியா? ஸோ திஸ் இஸ் அபவுட் 3 main common units. And coming to characteristics of microprocessor. So there are 3 types of characteristics. First one is clock speed, second one is instruction set, third one is word size. So the first one, clock speed is very important to mark. Clock speed enna appadina every microprocessor consists of an internal clock. ஒவ்வொரு மைக்ரோப்ராசஸர் கூட ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா it used to regulate the speed at which execution is instruction வந்து எப்படி which it executes instructions. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது எந்த ஸ்பீடில் பண்ணணுங்கிறத ரெகுலேட் பண்ணுது. ரெகுலேட்டர்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபேன் ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேன் ஸ்பீடை கூட்டுறோம் குறைக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த ஸ்பீடில் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுற ஒரு இன்டர்னல் கிளாக் வந்து ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளேயும் இருக்கும், சரியா? தட் கிளாக் வந்து the speed at which the microprocessor executes instruction is called the clock speed. அப்போ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அது எந்த ஸ்பீடில் எக்ஸிக்யூட் ஆகுதோ, இப்போ நம்ம ஃபேன் ஸ்பீடு வந்து 4ல் வைக்கிறோம்னா அதோட ஃபேனோட ஸ்பீடு வந்து 4, ரைட்? அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ இத்தனை ஸ்பீடில் ஒர்க் ஆகுது அப்படின்னா தட் பர்டிகுலர் ஸ்பீடு வந்து கிளாக் ஸ்பீடுன்னு அர்த்தம். ஸோ ஓவராலாக இன்டர்னல் கிளாக் வந்து இருக்கும், அதோட வேலை என்ன, தட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுறது ஒரு particular speed தான் clock speed. So the clock speed is measured by megahertz or gigahertz, சரியா? So the clock speed எப்படி மெஷர் பண்ணுவாங்க, லைக் மீட்டர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மெகாஹெர்ட்ஸ் ஜிகாஹெர்ட்ஸ் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். So this is about clock speed. Clock speed definition கேட்டாங்கன்னா you have to write these 3 points, okay? 3 or 2 points. நீங்க ஆனா இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் எழுதணும், புல்லட் பாயிண்ட் போட்டு உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் வருதோ எல்லாத்தையும். செகண்ட் ஒன் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்னாலே ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு ப்ராசஸ் நம்ம ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இந்த மாதிரி டேட்டா வந்து இந்த மாதிரி நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்ல, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஐ வில் ரீட் இன் யுவர் புக். ஸோ a command which is given to a computer to perform an operation on data. அதாவது ஒரு டேட்டாவில் இருக்கிற ஒரு ஆப்ரேஷனை இப்படி பண்ணுங்கன்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் இல்லையா, தட் கமாண்ட் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், சரியா? நார்மலாக கம் ஹியர் கோ தேர் அப்படின்னு நம்ம ஒரு நார்மலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி தான் அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷனை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குற ஒரு நார்மல் கமாண்ட் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுனா என்ன, செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சரியா? அப்போ அந்த மைக்ரோ ப்ராசஸர் டிசைன் டு எக்ஸிக்யூட் இஸ் கால்ட், அதாவது ஒரு மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கிற மொத்தமாக அதில் இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையுமே
ஓவராலாக செட் ஆஃப் மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து செட்டாக கொடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. இதில் இருக்கிற மூணுமே இம்பார்ட்டன்ட். இது தனித்தனியாகவும் கேட்கலாம், ஓவராலாக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரையும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணினா எனக்கு ஒவ்வொரு டாபிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். கிளாக் ஸ்பீடு important, instruction set is important, and word size also important. Overall the characteristics நல்லா படிச்சுக்கோங்க சரியா. So the overall set of machine instructions designed to execute a microprocessor is called instruction set. So the instruction set carries out the following types of operations. The over instruction set என்னென்ன types of instructions வந்து carry out பண்ணுது, types of operations வந்து carry out பண்ணுது அப்படின்னா one is data transfer, arithmetic operations. இது எல்லாமே operations. இந்த operations எல்லாமே இந்த instruction set வந்து என்ன பண்ணுது, carry out பண்ணுது சரி. So third one is logical operations, fourth one is control flow, fifth one is input and output சரியா. So these are all the operations carried out by instruction set. And last one is word size. So word size வந்து என்னன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதில் வேர்ட் லென்த்து ஒன்று படித்தோம். இந்த பிட் செகண்ட் சாப்டர்ல நினைக்கிறேன், பிட் பைட் நிபிள். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் வேர்ட் லென்த்துன்னு ஒன்று படித்தோம். அது என்ன அர்த்தம்னா அதே மாதிரி தான் இதுவும். வேர்ட் சைஸ்னா என்னன்னா the number of bits that can be processed by a processor in a single instruction. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த ப்ராசஸர் எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து எடுத்துக்கிடுது ஃபார் எக்ஸிக்யூஷன் மெமரிக்கு. ஒவ்வொரு பிட் இப்போ நீங்கள் நம்பர் 2 கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிட்டு ஸ்டோர் ஆகும் சரியா, அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அது எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸை வந்து அது வந்து கேரி அவுட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அது நம்பர் ஆஃப் பிட்ஸ் தான் வேர்ட் சைஸ் சரி. அது 4 பிட்ஸாக இருக்கலாம், 8 பிட்ஸாக இருக்கலாம், 16 பிட்ஸாக இருக்கலாம், 32 பிட்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வேர்ட் சைஸ் சரி. So it is called word size. So word size determines the amount of RAM that can be accessed by a microprocessor. So word processor word size வந்து என்ன determine பண்ணுது அப்படின்னா amount of RAM. RAM ஓட amount that can be accessed by a microprocessor. அப்படியும் நீங்க சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். So first point is அப்படி நீங்க எடுத்துட்டு second point வந்து amount of RAM னு எழுதணும். Okay. So these are about today's topic. One is introduction, second one is basics of microprocessor. அதில் 3 units பார்த்துக்கோங்க. And characteristics of microprocessor 3 very very important topic. Thank you.